சென்னை புளியந்தோப்பு பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தி விற்பனை செய்யும் வீடியோ வெளியாகி வைரலாகி வரும் நிலையில் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை புளியந்தோப்பு கேசவ பிள்ளை பூங்கா அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளில் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் ரேஷன் அரிசியை மக்களிடமிருந்து பெற்று அந்த ரேஷன் அரிசியை தோசை மாவு உற்பத்தி செய்யும் தனியார் நிறுவனங்களுக்கு 1 கிலோ 8 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனை செய்து வருகின்றனர். நியாய விலைக் கடை முன்பு நடைபெறும் இந்த அரிசி கடத்தல் சம்பவம் குறித்து பிரத்யேக வீடியோ தொகுப்பு ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரிசி கடத்தலில் ஈடுபட்டு அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் ஆடுகளை பாதிக்கும் VPR எனப்படும் ஆட்டுக்கொல்லி நோய்க்கு இலவச தடுப்பூசி முகாம் 30 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. கால்நடை பராமரிப்பு துறையின் கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு திட்டத்தின் சார்பில் VPR என்ற ஆட்டுக்கொல்லி நோயை தடுக்க இலவச தடுப்பூசி முகாம் நடத்தப்படுகிறது. 30 நாட்களுக்கு நடைபெறும் முகாமில் 4 மாதத்திற்கு மேற்பட்ட செம்மறி மற்றும் வெள்ளாடுகளுக்கு தடுப்பூசி செலுத்தலாம். ஓமலூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி, கருப்பூர் ஆகிய வட்டாரம், நகரம் என அனைத்து பகுதிகளிலும் கால்நடை மருந்தகங்களில் இலவச தடுப்பூசி முகாம் நடத்தப்படுவதால் கால்நடை வளர்ப்பவர்கள் ஆடுகளுக்கு இலவச தடுப்பூசி செலுத்தி பயன்பெறலாம் என கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான 2வது செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவில்பட்டியை சேர்ந்த மாணவி 2வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஆசிய அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 2வது செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி கிர்கிஸ்தானில் கடந்த 10ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெற்றது. இப்போட்டியில் 10 நாடுகள் பங்கேற்று விளையாடிய நிலையில் 20 வயதிற்குட்பட்ட பிரிவில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி துர்கா 2வது இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளார். வெற்றி பெற்று நாடு திரும்பிய தமிழக மாணவிகள் சொந்த ஊருக்கு வந்த நிலையில் அவர்களின் பள்ளியின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொடைக்கானல் மேல்மலை கவுஞ்சி கிராமத்தை சேர்ந்த பெண் தனியார் மருந்தகத்தை சேர்ந்தவரின் தவறான சிகிச்சையால் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதி கிராமமான கவுஞ்சியில் செயல்பட்டு வரும் தனியார் மருந்தகத்தை சேர்ந்தவர்கள் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் அடிக்கடி ஊசிகள் மற்றும் மருந்துகள் வழங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கவுஞ்சி கிராமத்தை சேர்ந்த சர்வேந்த் என்பவரது மனைவி பிரியதர்ஷினி 20 நாட்களுக்கு முன்பு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுள்ளார். அறுவை சிகிச்சைக்கு பின்பு அடிக்கடி வயிற்று வலி ஏற்பட்ட காரணத்தால் அப்பகுதி மருந்தக உரிமையாளர் பிரின்ஸ் என்பவரிடம் மாத்திரை மருந்துகள் வாங்கி உட்கொண்டுள்ளார். இதேபோல் நேற்று மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் பிரியதர்ஷினிக்கு நரம்பு ஊசி செலுத்தியதாக கூறப்படுகிறது. தவறான மருந்தை செலுத்தியதால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு பிரியதர்ஷினி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பிரியதர்ஷினி கணவர் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதை தொடர்ந்து கொடைக்கானல் போலீசார் இறந்தவரின் உடலை திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் தவறான சிகிச்சை அளித்த பிரின்ஸ் என்பவரை தேடி வருகின்றனர். இதேபோல் மேல்மலை கிராம பகுதிகளில் மருந்தகம் நடத்தும் ஒரு சிலர் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் ஊசி போடுவது, மருந்து வழங்குவது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்களை கண்டறிந்து தக்க நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராசிபுரத்தில் சிறுதொழில் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் பெண்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சிறுதொழில் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் பெண்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த நிறுவனமானது சிறுதொழில் முனைவோர் பயிற்சியாளர்களை உருவாக்கும் நோக்கத்துடன் மத்திய மாநில அரசு நிறுவனங்களின் கூட்டு முயற்சியால் 1991ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு நிறுவனமாகும். இந்த பயிற்சியின் முடிவில் பயிற்சிக்கான சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. மேலும் இப்பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த பெண்களுக்கு கைவினை கலைஞர்களுக்கான அடையாள அட்டை பெறுவதற்கு, தொழில் தொடங்குவதற்கு மற்றும் தொழிற்கடன் பெறுவதற்கு வழிகாட்டுதலும் சந்தைப்படுத்துதலுக்கு ஆலோசனைகளும் வழங்கப்பட உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.